காட்டில் சோனா என்கிற பறவையும் இரண்டு ஜாக் அண்ட் ஜில் என்ற காகமும் வாழ்ந்து வந்தனர். இந்த ஜாக்காகவும் ஜில்காகமும் பெரிய சோம்பேறிங்க. இரண்டு பேரும் எதிர் வீட்டில் வசிச்சுட்டு வந்தாங்க. இந்த காட்டில் இந்த ஜாக்கும் ஜில்லுக்காகமும் சோம்பேறியும் திருட்டு வேலையும் செய்வாங்க. இந்த ஜாக்கும் ஜில்லுன்ற காகம். இந்த சோனா உணவு தேட வெளியே சென்றிருக்கிறதா? கதவை திறந்துவிட்டு செல்லக்கூடாதா? எப்போதும் கதவை மூடிவிட்டு சொல்கிறது. எதிர் வீட்டுக்காரர்களாகிய நாங்கள் என்ன செய்வது? நாங்கள் உணவுக்கெல்லாம் என்ன செய்வது? எங்களுக்கு கதவை திறந்து வைத்தால் தான் உணவு எல்லாம் எடுக்க முடியும். ஆனால் இந்த சோனா கதவை மூடிவிட்டு சொல்கிறது. இங்கே வா சோனா அப்படின்னு ஜாக்காகவும் கூப்பிட்டது சோனாவை. சோனா, நீ எப்போதும் ஏன் உழைத்து கொண்டிருக்கிறார்? நாங்கள் பத்தியா உழைக்காமலே உண்டு வாழ்ந்து வருகிறோம். நீ எப்போ பார்த்தாலும் உழைத்து கொண்டிருக்கிறாய். எங்களை போல வாழ கத்துக்கொள் சோனா. காட்டில் மாலை நேரம் வந்ததும் மழை பொழிவும் ஆரம்பித்தது. கதவை தெர சோனா, எதிர் வீட்டுக்காரர்களாகிய ஜாக்கும் ஜில்லும் வந்திருக்கோம். இந்த மழையில் நனைந்து கொண்டு எங்களால் இருக்க முடியவில்லை. நீ வீட்டில் என்னதான் செய்து கொண்டு இருக்கிறாய்? தோசை சுட்டு கொண்டு இருக்கிறாயா? இட்லி சுட்டு கொண்டு இருக்கிறாயா? வெளியே வந்து விட்டாயா சோனா? எங்களால் மழையில் இருக்க முடியவில்லை. தயவு செய்து வீட்டில் இருக்க இடம் கொடு சோனா. காகங்களே, என் வீட்டில் வந்து தங்கிக் கொள்ளுங்கள். இந்த மழையில் நீங்கள் நனைந்து கஷ்டப்பட வேணாம். என் வீட்டில் வந்து தங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சோனா தன் வீட்டுக்குள் தந்து அந்த இரண்டு காகங்களையும் அனுமதித்தது. ஜில், இந்த வீட்டிற்குள் வந்த காரணம் உனக்கு தெரியுமல்லவா? இந்த வீட்டில் இருக்கும் நகை பணம் எல்லாத்தையும் திருடிக்கிட்டு நம்ம நாளைக்கு வெளியே போயிடணும். அதுதான் நம்ம பிளான். உனக்கு தெரியுதா? அதுக்காக தான் நம்ம உள்ளே வந்திருக்கோம் ஜில். அதை மறந்துட்டு நீ ஸ்ட்ராபெரி சாப்பிட்டுட்டு இருக்காத அப்படின்னு இரண்டு காகங்களும் பேசிக்கிட்டாங்க. இரண்டு காகங்களும் வீடு முழுவதும் தேடி பார்த்தும் அவர்களுக்கு நகை பணம் கிடைக்காததால் பெரும் அவதிக்குள்ளானார்கள். உடனே இந்த வீட்டை விட்டு சென்று விடலாம், நம் வீட்டிற்கு சென்று விடலாம் என்று சென்றார்கள். கிளியின் வீட்டில் நிறைய நகை பணம் இருக்கும். அங்கு சென்று நகை பணத்தை திருடி கொண்டு வேறு காற்றுக்கு சென்று விடலாம் என்று மிட்டுவின் வீட்டிற்கு சென்றார்கள் இரண்டு திருட்டுக்காகங்களும். அங்கே சென்று நகை பணம் இருக்குமா என்று பார்த்தார்கள் இரண்டு காகங்களும். கிளி, உன் வீட்டில் ஒரு நாள் தங்கிக் கொள்கிறோம். எங்களுக்கு மழை பொழிவு அதிகமாக இருக்கிறதால் எங்களுக்கு தங்குவதற்கு இடமில்லை. தாராளமாக தங்கிக் கொள்ளுங்கள். ஜாக்குக்காகவே இது உங்கள் வீடு மாதிரி, நீங்கள் தாராளமாக தங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு கிளி சொன்னது. ஜாக்காகவும் ஜில்காகவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எப்படியாவது நகை பணத்தை திருடி கொண்டு இங்கிருந்து சென்று விட வேண்டும் என்று இந்த இரண்டு காகங்களும் திட்டம் தீட்டி கொண்டிருந்தனர். எப்படியாவது தூங்கி எழுந்தவுடன் இந்த நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். சரியா ஜில், நம்ம இன்னொரு காற்றுக்கு சென்று விடலாம் அப்படின்னு இரண்டு காகங்களும் பேசிக்கொண்டனர். காலையில் எழுந்தவுடன் நகை காணாததால் புறா மகாராஜாவிடம் சென்று சொல்லலாம் என்று கிளி சென்றது. அங்கு சென்று புறா மகாராஜாவிடம், புறா மகாராஜா, நேற்று இரண்டு திருட்டு காகங்களை என் வீட்டிற்குள் அனுமதித்தேன். அந்த இரண்டு திருட்டு காகங்களும் என் மனைவியின் தோடை எடுத்து சென்று விட்டனர். தயவு செய்து அந்த திருட்டு காகங்களை கண்டுபிடித்து தர வேண்டும். நான் என் சேனாதிபதியை உன் கூட வர சொல்கிறேன். அவரை கூட்டிட்டு சென்று நீ அந்த திருட்டு பறவைகளை பிடித்து உன் நகையை எடுத்துக்கொள் அப்படின்னு புறா மகாராஜா சொல்லி கொண்டிருந்தார். தன் உதவியாளரை அனுப்பி வைத்தார் புறா மகாராஜா. உடனே கிளி காகங்களை தேடி சென்றது. இந்த திருட்டு காகங்கள் எப்படியும் பக்கத்து காற்றுக்கு தான் சென்றிருப்பார்கள். அங்கு சென்று பார்த்தால் தெரியும் இந்த திருட்டு காகங்கள் என்னதான் செய்கிறார்கள் என்று கிளி தேடிக்கொண்டு சென்றது. இந்த ஜாக்கும் ஜில் என்ற காகமும்
பக்கத்து காட்டிற்கு பறந்து சென்றனர். ஜில், சீக்கிரமாக பறந்து செல். எனக்கு இந்த வெயில்னால் ரொம்ப வெப்பமாக இருக்கிறது. பக்கத்து காட்டுக்கு சென்று விட்டால் நம்ம அங்கே சென்று வேற ஒரு புது வீடை கட்டி கொள்ளலாம் என்று 2 காகங்களும் சென்றன. பறந்து வந்த களைப்பில் 2 காகங்களும் இளநீர் குடிக்கலாம் என்று இளநீர் கடையில் நின்றனர். அப்பொழுது அங்கு வந்த கிளி இந்த காகங்களை எப்படியோ பார்த்து விட்டது. காகமே, சீக்கிரம் எனக்கு இளநீர் கொடு. ஜாக், ஜில் காகங்களே, என் மனைவியின் தோடை எடுத்துக்கொண்டு வேறொரு காட்டிற்கு தப்பித்து விடலாம் என்று சென்றீர்களா அப்படின்னு இந்த பறவைகள் சண்டை போட்டு கொண்டனர். இந்த 2 பறவைகளும் தாக்கி கொண்டனர் ஒன்றை ஒன்று பலமாக. பின்பு கிளி அந்த தோடை எடுத்துக்கொண்டு தன் மனைவியிடம் கொடுக்கலாம் என்று சென்றது கிளி. இந்த 2 காகங்களும் அடி வாங்கியதில் பயங்கரமாக அடிபட்டு அழுது கொண்டிருந்தன. ஜில், நான் இனிமேல் திருடவே மாட்டேன், உழைத்து வாழப்போகிறேன். இந்த கிளி என்னை நன்றாக தாக்கி விட்டது, எனக்கு ரொம்ப வலிக்கிறது ஜில் அப்படின்னு இந்த 2 திருட்டுக்காகவும் அழுது கொண்டிருந்தன. நான் இனிமேல் திருடவே மாட்டேன், நான் உழைத்து வாழப்போகிறேன் அப்படின்னு 2 காகங்களும் பேசிக்கொண்டே அழுது கொண்டே இருந்தனர். நாம் நாளிலிருந்து பலமாக உழைத்து வாழப்போகிறேன். இந்த காட்டில் எந்த பறவையின் பொருளையும் திருட மாட்டேன் அப்படின்னு ஜாக் சொல்லி கொண்டிருந்தது.